ஒரு வியப்பான தகவல், ஒரு வியப்பான செய்தி அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடு தான் இலங்கை இல்லையா? இந்த இலங்கையில் சிங்களவர்களால் பெரும்பாலும் பின்பற்றப்படக்கூடிய ஒரு மதம் தான் புத்த மதம். இந்த புத்த மதம் அசோகருடைய காலத்திலிருந்தே இந்த இலங்கை தீவில் இன்று வரை நிலை பெற்று வருகிறது அப்படின்னு சொல்லலாம். சிங்களவர்களுடைய மிக பழமையான நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவம்சம் என்று கூறுகின்றார்கள். நான் என்ன எண்ணிக்கொண்டிருந்தேன் அப்படின்னா, இந்த மகாவம்சம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கள மொழியில் இயற்றப்பட்ட ஒரு நூலாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தேன். பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது, இந்த மகாவம்சம் என்பது 5ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்றிலிருந்து ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட நூல் தான் மகாவம்சம். இது சிங்கள மொழியில் இயற்றப்படலை, பாலி மொழியில தான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இன்று நாம் சமஸ்கிருதம் என்கின்ற மொழியை கோவில்களில் வழிபாட்டு மொழியாக நாம் கருதுகின்றோம் இல்லையா? அதை பேசுபவர்களும் இருக்கின்றாங்க. ஆனால் பெரும்பாலும் அது சமய சடங்குகளுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது சமஸ்கிருதம். அதுபோன்று தான் அந்த புத்த மத வழிபாட்டு, அந்த புத்த மத சமய மொழியாக இருப்பது தான் அந்த பாலி மொழி. இந்த மொழியை பேசுபவர்கள் பெரும்பாலும் இல்லை அப்படின்னு தான் நான் கருதுகின்றேன். இது ஒரு புத்த மத சமய வழிபாட்டு மொழியாகத்தான் இன்று இருந்து வருகிறது. இந்த மொழியில தான் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சிங்களவர்களுடைய இந்த தொன்மையான நூல் என்று கருதப்படக்கூடிய மகாவம்சம் இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த மகாவம்சம் இந்தியாவில் அன்று நிலவி இருந்த புத்த மதத்தையும் பற்றி, இலங்கைக்கு இந்த புத்த மதம் எப்படி வந்தது, பிறகு அன்றைய காலகட்டத்திலிருந்து ஆட்சி செய்த ஆட்சியாளர்களை பற்றி குறிப்புகளை தருகின்ற ஒரு நூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் சிங்கள மொழியில நூல்கள் எப்பொழுது இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் தான் சிங்கள மொழியிலேயே நூல்கள் இயற்றப்படுகின்றன. குறிப்பாக சொல்லணும்னா இன்றிலிருந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் சிங்கள மொழியிலேயே அவர்களுக்குரிய நூல்கள்லாம் எழுதப்பட தொடங்கியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படியே நாம் தமிழுக்கு வந்தோம் அப்படின்னா, தமிழின் மிக தொன்மையான நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட நூல்களை நாம் சங்க இலக்கியம் என்ற பெயரால் அழைக்கின்றோம். அதாவது ஒரு 18 நூல்கள், அவற்றை நாம் 2ஆக பிரித்திருக்கின்றோம். 8 தொகை என்றும் 10 பாட்டு என்றும் நாம் பிரித்திருக்கின்றோம். இந்த நூல்களில் பானை செய்யக்கூடிய எளிய மக்கள்ல இருந்து நாட்டை ஆளக்கூடிய அரசர் வரையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களின் பாடல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக சில பாடல்கள் அசோகர் காலத்துக்கும் முற்பட்டவையாக இருக்கின்றன. சில பாடல்கள் காலத்தால் பிற்பட்டவையாகவும் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. அது மட்டுமல்ல, ஏறக்குறைய ஒரு 40 பெண் புலவர்களின் பாடல்களும் இந்த நூல்களில் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அன்றைய காலகட்டத்தில் பலரும் நல்ல கல்வியறிவு உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. மற்றொரு வரலாற்று சான்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கீழடியாக இருக்கலாம், ஆதிச்சநல்லூராக இருக்கலாம், சிவகலியாக இருக்கலாம். இந்த இடங்களில் கிடைக்கப்பெற்ற பானை ஓடு தமிழ் எழுத்துக்களை நம்ம ஒரு வரலாற்று சான்றாகவும் கொள்ளலாம். எளிய பானை ஓடுகள்லையும் எழுத்துக்களை பொறித்து வைத்திருக்கிறாங்க. இந்த சங்க இலக்கியத்திற்கு பிறகு உள்ள நூல்களை நம்ம சங்க மருவிய காலத்தின் நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நீதி நெறி நூல்கள், அற நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் சமணமும் பௌத்தமும் நன்கு வளர்ச்சி பெற்றிருந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக தமிழில் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய 5 பெருங்காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி. இதில் குண்டலகேசியும் வளையாபதியும் மிகுந்த சிதைவுற்று அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 நூல்களும், ஏனைய 3 நூல்களும் நமக்கு நல்ல முறையில் கிடைக்கப்பெற்றிருக்கு. இதில் சிலப்பதிகாரம் சமண துறவி, அதாவது இளங்கோடியவர்களால் இயற்றப்பட்ட ஒரு சமண காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு மணிமேகலை, இது குல வாணிகன் சீத்தலை சாத்தனார் என்பவரால் இயற்றப்பட்ட ஒரு பௌத்த நூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது புத்த மத கருத்துக்களை, தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். இது மகாவம்சத்துக்கு முன்பு 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழில் இயற்றப்பட்ட ஒரு நூல். சிலப்பதிகாரத்தில் காப்பிய தலைவி, முதன்மையான கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தான். அதை நம்ம கண்ணகி என்று கூறுகின்றோம். மணிமேகலை துறவு என்கின்ற இந்த மணிமேகலை என்ற நூல், இந்த நூல்லையும் ஒரு பெண் தான் காப்பிய தலைவியாக இருக்கின்றால். முதன்மையான கதாபாத்திரத்திலையும் ஒரு பெண் தான் இருக்கின்றார், கதாநாயகியாகவும் இருக்கின்றார். இந்த நூலை பற்றி நான் ஒரு சிறப்பு சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் இணையத்தில் போய் இவ்வாறு தேடி பாருங்க. அதாவது ஆன்ஷியன்ட் புத்திஸ்ட் எபிக் அப்படின்னு நீங்கள் தட்டச்சு செய்து பாருங்க. முதன்மையான 3 நூல்களில் நம்முடைய மணிமேகலை இடம்பெற்றிருக்கும். முதலாவது பழமையான பௌத்த நூல் என்று அவர்கள் கருதுவது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்த சரிதம்
அப்படிங்கிற ஒரு நூல் தான் பழமையான பௌத்த நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. காப்பியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய மணிமேகலை இடம்பெற்றிருக்கிறது. மூன்றாவது வந்து மகாவம்சம், அதாவது பாலி மொழியில் இயற்றப்பட்ட மகாவம்சம். இந்த மணிமேகலையை பற்றி நான் இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் பாருங்க. அவருடைய கையில் வந்து ஒரு அமுத சுரபி இருக்கு. அது மூலம் ஏழை மக்களின் பசி என்கின்ற ஒரு பிணி நோயை உணவு கொடுத்து, சோறு கொடுத்து அவங்க மாற்ற செய்தி இருக்கு. ஆற்றுனர் கழிப்போர் அற விலை பகர்வோர், ஆற்றா மாக்கள் அரும்பசி களைவோர், மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை, மண் திணிந்த ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு வருது. ஆற்றுனர் கழிப்போர் அறவிலை பகர்வோர் அப்படின்னா ஏற்கனவே எல்லா வளமும் இருக்கக்கூடியவர்கிட்ட போய் நீங்கள் ஒன்றை கொடுப்பது அப்படிங்கிறது அறத்தை விலை பகரக்கூடிய ஒரு வணிகத்துக்கு சமமாகும். அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது. பசி ஆற்றாத மக்களின் கடும் பசியை களைவோர் அகற்றுவோர், மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை அப்படின்னு சொல்லுது. மண் திணிந்த ஞாழத்து மண்ணுயிருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு வருது. மண்ணுக்குள்ள திணிந்து இருக்கக்கூடிய ஒரு புழுவுக்கு கூட நீங்க உணவு கொடுத்தாலும் அது உணவு கொடுத்ததாகாது, அவைகளுக்கு நீங்க உயிர் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு இந்த தொடர் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு தொடர். ஆற்றுனர் கழிப்போர் அறவிலை பகர்வோர், ஆற்றா மாக்கள் அரும்பசி களைவோர், மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை, மண் திணி ஞாழத்து மண்ணுயிருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லுது. பசி ஒருவனுடைய மிகப்பெரிய பிணி. அதை பசியை போக்குவது என்பது ஒருவருக்கு நாம உயிர் கொடுப்பதற்கு இணையாகும் அப்படின்னு சொல்லுது. எவ்வளோ ஒரு அழகான தத்துவம். பழங்காலத்தில் நம்முடைய தமிழர்கள் வந்து எவ்வளோ ஒரு அறநெறிய பேணி பாதுகாத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. இதே போன்று திருக்குறளில் ஒரு குறள் உண்டு. வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈவை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பு நீருடைத்து அப்படின்னு ஒரு குறள் உண்டு. உண்மையிலே வறுமையில் இருப்பவனுக்கு கொடுப்பது தான் ஈகை. ஏற்கனவே அவன்கிட்ட அரிசி பருப்பு எல்லாம் இருக்குது, அவன்கிட்ட போய் நீங்கள் திரும்ப கொடுப்பது வந்து ஏதோ ஒன்று அவற்றிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்து கொடுப்பதற்கு இணை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த பாடலை படிக்கும் பொழுது சங்க இலக்கியத்தில், அதாவது பழங்காலத்தில் நம்முடைய தமிழர்கள் வந்து எவ்வளவு ஒரு அறநெறியோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு பாடல் சான்றாக இருக்கிறது. அதாவது ஆய் அண்டிரன் என்கின்ற ஒரு வள்ளலை பற்றி. ஆய் அண்டிரன்கிட்ட நீங்கள் எப்போ போனாலும் அவன் இருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவன், இல்லாதவர்களுக்கு எப்போ போனாலும் அவன் இருப்பதை கொடுக்கக்கூடியவன். அவன் வந்து இவருக்கு கொடுத்தா நமக்கு நன்மை கிடைக்கும், இவருக்கு கொடுத்தா நமக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு எண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அறத்தை விலை பகரக்கூடிய ஒரு வணிகன் கிடையாது அப்படின்னு வரும். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அற விலை ஆய் அண்டிரன் அலன் அப்படின்னு ஒரு தொடர் கூட அதற்கு சான்றாக இருக்கிறது. நம்முடைய மக்களை பாருங்களேன், அறம் என்பதை எவ்வளவு வலுவாக கை கொண்டு இருக்கிறாங்க பழங்காலத்தில். அதுவும் இந்த மணிமேகலை துறவு, அது இந்த மணிமேகலை என்கின்ற நூல்லையும் பசி பிணிய போக்குவது தான் முதன்மையான அறம் அப்படின்னு சொல்லுது. இப்படி நிறைய கருத்துக்கள் இருக்கிறது பௌத்த மதத்தை குறித்த கருத்துக்கள். இது சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா எனக்கு தெரியல, தெரிந்தவங்க நீங்கள் கூறுங்க. நான் அண்மையில் கண்ட செய்தி, இந்த மணிமேகலையை தெற்காசிய நாடுகளில் இருக்கக்கூடிய, அதாவது புத்த மதத்தை முதன்மையாக கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் 20 அந்த நாட்டு மொழிகளில் 20 மொழிகளில் மணிமேகலையை மொழிபெயர்க்க முன்னெடுப்புகள் எடுக்கப்படுவதாக கூறுகின்றார்கள். தமிழ்நாட்டிலே நாம் கற்கலாம். பௌத்தர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்தர்களும் இவற்றை கண்டு இந்த அறத்தை அவர்களும் பயில வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன விருப்பம். இந்த காணொலி உங்களுக்கு விருப்பமான காணொலி அப்படின்னா மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பல தலைப்பின் கீழ் நிறைய காணொலிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.